மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 4 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்த பிரதமர் பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி இடையிலான 4 வழி சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். மதுரை அரசு நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி, கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புக்கான நிதி 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி 9 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி என்பதே தமது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மதுரை சென்ற பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து முருகனை தரிசித்தார். தமிழ்நாட்டில் பணியாளர் நியமனம் ஒப்பந்தம் வழங்குவதில் திமுக அரசு மோசடி செய்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மதுரை என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கு திருப்பு முனையாக இருக்கும் என தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் எனவும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். திமுக அரசின் உணர்வற்ற போக்கால் இந்த துயரம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், முருக பக்தர்கள் நிச்சயம் வெல்வார்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரை என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக இன்னும் பிரச்சாரத்தையே தொடங்கவில்லை என விமர்சித்தார். மத்திய அரசு மீது திமுக திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுகவுக்கு விருப்பம் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடிதான் சமூக நீதியின் அடையாளம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு குறித்து வெளியிடப்படும் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு பியூஷ் கோயல் பேட்டியளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்திற்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், திமுக 25 சீட்கள் வழங்கினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். காங்கிரசின் வலிமையை தாவேக அறிந்திருப்பதாகவும் இளைஞர்களிடம் தாவேக நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேக கூட்டணி குறித்த அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடுவார் என்று அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தாவேக கூட்டணி அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3412 மையங்களில் 8,27,475 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதற்றமின்றி தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது வேதனைக்கு உரியது என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வேதனை தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மீது வழக்கு தொடுத்த திமுகவினரை ஓபிஎஸ் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
திமுக மாநாட்டில் எப்படி முருகன் காளி படம் வைக்க முடியாதோ அதுபோல் மாநாட்டு நடத்தியவர்கள் கொள்கைப்படி படம் வைக்கப்பட்டது. பெரியார் படம் நீக்கம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தை உலுக்கிய கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. கோவை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தியது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் 97 ரன்கள் குவித்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 50 பந்துகளில் 97 ரன்களை விளாசிய சாம்சன் ஆட்டமிழக்காமல் இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வெற்றிக்கு வித்திட்ட சஞ்சு சாம்சனை ஹீரோ என புகழ்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். well played. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியை வென்றதன் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மார்ச் 5ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை இந்தியா எதிர்கொள்கிறது. மத்திய கிழக்கில் போர் மூண்டதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 15,775 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,26,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் மூண்டதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 7,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இரு தரப்பிலும் தாக்குதல் தொடர்வதால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்கா ஈரான் போரால் சென்னையில் தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 325 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். ஈரான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர், இந்தியா என்றும் அமீரகத்திற்கு துணை நிற்கும் என உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அமெரிக்கம் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, கச்சா எண்ணெய் இறக்குமதி உள்ளிட்ட பொருளாதார நடவடிக்கை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஆபரேஷன் ஹோம் கமிங் திட்டத்தை தயார் நிலையில் வைக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். ஈரான் முக்கிய கடல்வழி பாதையை மூடியுள்ள நிலையில் இந்திய சரக்கு கப்பல்களின் பாதுகாப்பு குறித்து அஜித் தோவலிடம் கேட்டறிந்தார். அணு ஆயுதத்தால் அமெரிக்காவை அச்சுறுத்தி வந்த ஈரானின் ராணுவ தலைமை முழுவதுமாக அளிக்கப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய அவர், ஈரான் மக்களில் பலர் கமெனி உயிரிழப்பை கொண்டாடியதாக கூறினார். ஈரான் சரணடைய வேண்டும் அல்லது மரணமடைய வேண்டும் என ட்ரம்ப் ஆவேசமாக பேசியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களுடன் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கெரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் மூத்த தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் அச்சுறுத்தலிலிருந்து ஒட்டுமொத்த உலகையும் காப்பதற்கான தங்களது நடவடிக்கை முழுமை பெற்றிருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது.
ஈரான் மீதான தாக்குதல்கள் வருகிற நாட்களில் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரானிய பயங்கரவாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலின் பெட் ஷேமேஷ் நகர் குடியிருப்புகளை நோக்கி ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியில் இஸ்ரேலிய மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை ஈரான் தாக்கியதாக வெளியான தகவலுக்கு அமெரிக்க ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவுகணைகள் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நெருங்குவதற்குள் அனைத்தும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. ஈரான் தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தாக்குதலில் 5 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் 2வது நாளாக கரும்புகை சூழ்ந்துள்ளது. டெஹ்ரானில் உள்ள மருத்துவமனை உருக்குலைந்த நிலையில் உயிரிழப்பு பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முன்னாள் அதிபர் அஹமதி நெதாஜ் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள நெதாஜின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக ஈரானிய அரசு ஊடகம் உறுதி செய்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்தை அளித்தது குறித்த வீடியோவை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ளது. P-2 ஸ்டெல்த் போர் விமானங்கள் மூலம் ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமெனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலம் நகரங்களை குறிவைத்து ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை வீசியது. இரவு முழுவதும் ஒலித்த அபாய எச்சரிக்கை ஒலியால் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். மத்திய தெஹ்ரானில் உள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ராணுவ தலைமையகங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ராணுவத்தின் தோல்விகளை கடந்த 20 ஆண்டுகளாக உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் மீதான தாக்குதல்கள் ஈரானின் போர் வலிமையை பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காமெனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அமீரகத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. பஹ்ரைன் நகரில் இரவு முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈராக்கின் எர்பில் நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு சராயா அவ்லியா அல்தாம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் தாக்குதலில் இருந்து நோயாளிகளை பாதுகாக்க இஸ்ரேலில் உள்ள ஷிஃபா மருத்துவமனை பூமிக்கு அடியில் மாற்றப்பட்டுள்ளது. சுமார் 2000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை பூமிக்கு அடியில் இருந்தே சிகிச்சைகள் தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜெஃபல் அலி துறைமுகத்தில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணை துகள்கள் விழுந்ததால் ஏற்பட்ட தீ விபத்தை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கப்பல் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீயால் வானில் கரும்புகை சூழ்ந்திருக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன.
கமெனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மக்களை காக்க ஈரான் பாதுகாப்பு படைகள் முன்வர வேண்டும் என முன்னாள் இளவரசர் ரெசா பஹலவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தன்னுடன் இணைந்து 47 ஆண்டுகால கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானில் அலி கமெனி கொல்லப்பட்டது எப்படி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. தெஹ்ரானில் ஈரான் தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளோடு கமெனி சந்திப்பு நடத்த இருந்த ரகசிய தகவலை இஸ்ரேலுக்கு CIA வழங்கியிருக்கிறது. சந்திப்பு நடந்த கட்டடத்தில் இஸ்ரேல் விமானப்படை 30 குண்டுகளை வீசியதால் கமெனி கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யும் வரை அயதுல்லா அராஃபி இடைக்கால உச்ச தலைவராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய உச்ச தலைவர் கமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கண்டன பேரணி நடத்தப்பட்டது. மெழுகுவர்த்தி ஏந்தியும் கண்டன முழக்கமிட்டும் ஷியா பிரிவினர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து பாகிஸ்தானின் கராச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் வெடித்த வன்முறையை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயற்சித்த போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமெனி கொல்லப்பட்டது குறித்து இந்தியாவிற்கான ஈரானிய தூதரக பிரதிநிதி உருக்கமான பின்னணியை பகிர்ந்துள்ளார். வேறு இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்திய போதும் 9 கோடி ஈரானியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினால் மட்டுமே இங்கிருந்து செல்வேன் என கமெனி தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். கமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து உலகம் முழுவதும் போராட்டம் வெளுத்துள்ளது. நைஜீரியா, லெபனான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் ஈரானுக்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். ஈரானின் உச்ச தலைவர் கமெனியின் மறைவுக்கு துருக்கி அதிபர் எர்டோகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரானை பயங்கரவாத ஆட்சியிலிருந்து மீட்க அந்நாட்டு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்க உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இந்த போரினால் எரிபொருள் ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.